கொஞ்சும் அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஊர்தான் சோளமாதேவி. வரலாற்று சிறப்புமிக்க விவசாய கிராமம். மடத்துக்குளம் வட்டம், திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சோளமாதேவி என்று சொன்ன உடனேயே அருகில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் நினைவுக்கு வருவது இந்த ஊரினுடைய அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் சே அப்துல் வஹாப் அவர்கள். சோளமாதேவியின் பிரசிடென்ட் என்ற பெயருக்கு இன்று வரை அவரே சொந்தக்காரர். சோளமாதேவி அரசு ஆரம்ப பள்ளியில் முன்னாள் மாணவருமான சே அப்துல் வஹாப் அவர்கள் தன்னுடைய பள்ளிக்கால அனுபவங்கள், பள்ளியினுடைய வரலாற்று பற்றி மிகச் சிறப்பாக இளைய சந்ததிகளுக்கு, இளைய சமுதாயத்தினருக்கு வரலாற்று ஆவணத்தை கொடுத்தார். கல்வியின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி. நம்ம ஊர் பள்ளிக்கூடம் ஆரம்பம் எஸ்வி ஹபீலாங்கிற பிரசிடண்ட்டு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கும்போது நம்ம ஊர் பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது. அதன் பின்னால் வாடகை கட்டிடத்திலும் இருந்தது. அந்த வாடகை கட்டிடத்தில் நீக்குவதற்காக நான் ஊராட்சி மன்ற தலைவராக வந்த பின்னால் அது 3 பள்ளி கட்டிடங்கள் கட்டினேன். அது கல்வெட்டோட அமைச்சர்களை வைத்து திறப்பு விழா செய்யப்பட்டது. அமைச்சர்களால் பள்ளி ஆரம்பம் நமக்கு முன்னோர்கள் காலத்திலே இருக்குது. ஒரு 50, 60, 100 ஆண்டுகள் இந்த ஸ்கூல் இங்கே இருந்தது. இங்கே இப்போ ஒரு கிளம்பரம் அனிபா ராவுத்தர் வீடு, மீர முகமது அனிபான்னு சிறியதந்தை இருந்தார்ல, காசி மாத்தியார் வீட்டை அவர் விலைக்கு வாங்கினது. ஆனால் காசி மாத்தியார் தான் முதண்டு இங்கே இருந்தவர். கனியூர் காசி ராவுத்தர் தான் முதலாக இருந்தது. இப்போ 1வது மாடல் கட்டப்பட்டது. வாடகைக்கு சொந்த கட்டத்தில் அதில் தான் பள்ளிக்கூடம் நடத்தாங்க. அதுக்கு பின்னால் அதை விற்றுட்டாங்க. அதை விற்றுட்டு அவர் கண்ணீர் போயிட்டார். காசி மத்தியார் மாதிரி தான் நம்ம பேச்சாளராக இருந்தால சபி, அவரோட தகப்பனார் காசி மத்தியார். தமிழ் பற்றாளர்கள் மன்னருடைய ஆட்சி காலத்திலே சிறப்புலா போட்ட கல்வெட்டு, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு நமது ஊரில் சோளமாதேவியில் இருக்குது. கல்வெட்டு சோழ மன்னர்கள் ஆட்சி சோழர்கள், பாண்டியர்கள், மூவேந்தர் ஆட்சிகளுக்கும் கல்வெட்டு இருக்குது. என்னுடைய ஆட்சி காலத்து நிர்வாகத்தில் 25 ஆசிரியர்கள் இருந்தாங்க. 800 மாணவர்கள் ஆரம்ப கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பள்ளிக்கூடம் 10ஆம் இருந்ததுனால என்னுடைய நிர்வாகத்தின் கீழே மக்களுடைய ஆதரவு கொண்டு 3 பள்ளி கட்டணங்கள் கட்டுது. அது அமைச்சர்களை கொண்டு அது திறப்பலா செய்யப்பட்டது. இன்னும் அது கல்வெட்டும் அதில் இருக்குது. அதனால் கல்வித்துறைக்கு இப்போ ஆசிரியர்கள் நல்விதமாக பயிற்சி கொடுக்குறாங்க. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் அழகிய சோளமாதேவி கிராமமானது நமது ஊர். மிகவும் பழமை வாய்ந்த ஊர். நமது பள்ளி 1921ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. மிகவும் மிகவும் அழகாகவும் செழிப்பானவும் நமது கிராமம். சோளமாதேவி அமராவதி ஆற்றங்கரையோரத்தில் இருப்பதால் இந்த கரைவழி ஊர்கள் எல்லாமே கரவழி என்று சொல்லப்படுகிறது. ஆக அமராவதி ஆற்றங்கரையோரத்தில் சோளமாதேவி அமைந்துள்ளது. சோளமாதேவியினுடைய ஆரம்ப பாடசாலை இந்த கட்டடத்தில்தான் நடைபெற்றது. இதற்கு முன் பழங்காலத்தில் இருந்த அந்த கட்டட பகுதிகளெல்லாம் தற்போது வீடுகளாகிவிட்டன. எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த கட்டடம் எப்படி இருந்தது என்பதனுடைய ஒரு ஆவணம்தான் இந்த காட்சி தொகுப்பு. தற்சமயம் இந்த கட்டிடத்தில் உயர்நிலைப் பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆரம்ப பள்ளிக்காக தனியாக கட்டடங்கள் கட்டி அது சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த பழைய கட்டடத்தினுடைய பழைய தொகுப்பை எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த காட்சி தொகுப்பை அளிக்கிறோம். சோளமாதேவி பள்ளிக்கூடம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. மிகப்பெரிய சாதனை மனிதர்களாக உருவாவதற்கு காரணமாக இருந்த பள்ளிக்கூடத்தை ஆவணப்படுத்துகிறோம். சோளமாதேவி பள்ளிக்கூடம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. மிகப்பெரிய சாதனை மனிதர்களாக உருவாவதற்கு காரணமாக இருந்த பள்ளிக்கூடத்தை
சோழமாதேவி ஆரம்ப பள்ளி துவக்கியதனுடைய நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இந்த விழா மிகப்பெரிய ஒரு மாறுதலை மாணவர்கள் மத்தியிலும் ஊர் மக்கள் மத்தியிலும் ஒரு எழுச்சியும் அரசு சார்ந்த பள்ளியினுடைய சிறப்பையும் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது. இந்த விழாவைக்கு ஏற்பாடு செய்திருந்த இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய கனகராஜ் சார் அவர்களும் அவர்களை சேர்ந்த ஆசிரியர்களும் அவர்களுக்கு மேல் உள்ள அனைத்து கல்வி அதிகாரிகளும் ஊர் மக்களும் இணைந்து மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தினார்கள். இந்த விழாவுக்கு அனைத்து விதமான மக்களும் பொருளுதவி அதே மாதிரி பரிசு பொருளை வழங்கி மாணவர்களை ஊக்குவித்தனர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு சோழமாதேவி மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய கல்வி சார்ந்த விருப்பத்தையும் எழுச்சியும் உண்டாக்கியது. சோழமாதேவியில் நடைபெற்ற இந்த நூற்றாண்டு விழா இந்த ஊர் மக்களை மட்டுமல்ல, இதை சுற்றியுள்ள அனைத்து ஊர் மக்களுக்கும் மிகப்பெரிய முன் உதாரணமாக இருந்தது. சோழமாதேவி என்கின்ற ஒரு விவசாய கிராமம் நூற்றாண்டு காலமாக இந்த பள்ளியை தக்க வைத்து அதனுடைய செயல்பாடுகளை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. கல்விக்கு அப்பால் படிப்புத்திறனுக்கு அப்பால் சமூகத்திறன் மிக அவசியம், கலைத்திறன் மிக அவசியம் என்பதை உணர்ந்து கொண்ட தற்சமயம் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் சிறப்பாக செயல்பட்டு அவர்களோடு கல்வி அதிகாரிகள் அனைவருமே மிக அதிக அளவு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஊர் மட்டுமல்ல அனைத்து ஊரையும் சிறப்பாக்க வேண்டும் என்ற முன்முனைப்போடு செயல்படுகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான வளர்ச்சியாக உள்ளது என்பதாக நாங்கள் கருதுகிறோம். சோழமாதேவி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 23-24 அதாவது 2023 மற்றும் 24க்கான தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறை சிறந்த பள்ளிக்கான விருதை பெற்றுள்ளது. இதற்காக பாடுபட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் குழு, மாணவர்கள் மற்றும் அனைத்து கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமான அனைவரையும் வாழ்த்துகிறோம். மேலும் இந்த பள்ளி பல்வேறு விருதுகளை பெற்று தலைசிறந்த மாணவர்களை உருவாக்க என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம். ஆசிரியர்கள் நல்ல முறையில் சிறப்பான முறையில் நம்ம சோழமாதேவிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் பெரும் புகழ் பாடக்கூடிய வகையில் எல்லா மக்களிடத்திலையும் அன்பாக பழகக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. இந்த கல்வியினுடைய முன்னேற்றத்துக்காகவும் அதனுடைய வளர்ச்சிக்காகவும் ரொம்ப சிரமப்பட்டு தன்னுடைய பொருளை கூட செலவு செஞ்சு இந்த பள்ளிக்கூடம் நன்றாக இருக்கணும், மாணவர்கள் நல்லா கல்வி கேட்கணும் அப்படின்றது ஒரு நல்ல நிலையிலே இருக்குது. மன்னனும் மாசர் கற்றவனும் செய்தூக்கின் மன்னருக்கு தன் தேசம் எல்லாம் சிறப்பில்லை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கின்ற நல்ல அந்த வாக்கியத்துக்கு இணங்க இந்த ஆசிரியர் பெருமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறார்கள். அவர்களுடைய வாழ்வு உயரவும் அவர்களுடைய பதவி உயரவும் மக்களுடைய சேவை உயரவும் நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கோம். வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.